ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் தயிர் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நாம் நிறைய தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். அதிலே கொஞ்சம் வித்தியாசமாக சுவையாகவும் சத்தாகவும் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு சாதம் சேர்த்துக்கலாம். தயிர் சாதம் செய்யும்போது சாதம் கொஞ்சம் குழைய இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போது ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இதோட அளவு 125 ml சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே கப்பால் ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம். தயிர் மட்டும் சேர்த்து செஞ்சோன்னா நேரம் ஆக ஆக புளிப்பு சுவை அதிகமாகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி பால் சேர்த்து செய்யும்போது இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீக்கிரமாக ஒரு லஞ்ச் பேக் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோட மாதுளம்பழம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடுத்து இதில் நம்ம தாளிச்சிட்டு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது இதில் 2 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட பச்சை கருவேப்பிலை இல்லை, அதனால் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க சாதத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியான மாதிரி இருக்குது சாதம். இதில் நான் 1/2 கப்பு பால் சேர்த்துட்டு திருப்பி நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தயிர் சாதம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் காலையில் செஞ்சுட்டு மதியம் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.